ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புடலங்காயும் பச்சைக்கடலை பருப்பு வச்சு ஒரு சாம்பார் வைக்கலாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி பச்சைக்கடலை பருப்பு, ஒரு சின்ன புடலங்காய் எடுத்து கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நான் இன்ஸ்டா பாட்டில் ரைஸ் கூட வச்சுட்டேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பில்லை, பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி எடுத்து எல்லாமே கட் பண்ணி தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து விட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்ம குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த புடலங்காயும் கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெந்துடும். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு, புடலங்காய், கடலைப்பருப்பு சாம்பார் நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கிறேன். தண்ணியாட்ட கூட வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் காலையில் இன்றைக்கி டிஃபனுக்கு கடலை சட்னி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துக்கிட்டேன். தயிர் வச்சுருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.